இந்த இடம் விற்க மாட்டேங்குது. நிலத்தை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நிலம் விற்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியலைங்க. நானும் என்னென்னமோ நிலத்துக்காக என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு நிலம் விற்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது, இந்த பூமி வித்துச்சுன்னா பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவனுங்க, பையனை படிக்க வச்சிருவேன், ஒரு வீடு கட்டிக்குவேன், பாட்டம் போட்டு சம்பாரித்த சொத்து, பூர்வீக சொத்து, என்ன சாபமோ பாவமோ தெரியல. அதனால எனக்கு எப்போவாவது சீக்கிரமாக வீடு விற்று கொடுத்தா, அந்த இடம் விற்று கொடுத்தா என் வீடு நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நிறைய கேட்பாங்க. அதுக்கு ஒரே பரிகாரம் தான். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இது நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த இடம் விற்கணும்னா விற்கிற மண்ணவே எடுத்து தண்ணியில் குழச்சி ஒரு விநாயகரோடு செஞ்சு வெத்தலை மேலே வச்சு 7 செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் வச்சு அந்த இடம் வித்துரும். ஏன் அப்படின்னா, விற்கிற மண்ணவே நீங்கள் தொட்டு வணங்கினா தான் அது உங்களுடைய கடன் சூழ்நிலை மனசு அதுக்கு தகுந்த மாதிரி அது விற்று கொடுக்கும். அதுக்கு மண்ணை மதிக்கணும் அல்லவா? இத்தனை நாளாக மண்ணை மிதித்தோம், இப்போ நம்ம மண்ணை தொட்டு கும்பிடணும். சும்மா போய் கும்பிடுங்கன்னா கும்பிடுவாங்களா? கும்பிட மாட்டாங்க. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மண்ணை தொட்டு கும்பிடணும் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விநாயகர் சிலையை செஞ்சு மண்ணிலேயே விநாயகர் பிடிங்க. மண்ணிலேயே விநாயகர் பிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு வெத்தலை மேலே வச்சு தான் அந்த சாமி நீங்கள் கும்பிடணும். வினையை தீர்க்கக்கூடியவரும், கடனை தீர்க்கக்கூடியவரும், நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனை தீர்க்கக்கூடியவரும் முதல் கணபதி விநாயகர் தான். இதில் மண் விநாயகருக்கு மட்டும்தான் ஆதி காலத்து பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செம்மண்ணு எம்மண்ணுக்கு தோஷம் இல்லையா? அந்த செம்மண்ணில் ஒரு விநாயகரை பிடிச்சி தேங்காவை உடைச்சி வச்சு ஃபஸ்ட்டு நாள் சாமி கும்பிட்டு 7 செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. வீட்டில் தினமும் நீங்கள் கும்பிடலாம். இடம் விற்கணும், நல்லவங்க வந்து வாங்கணும், அந்த காசு நல்லதுக்கு பயன்படணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றுங்க. அது எவ்வளோ நல்ல வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதெல்லாம் எளிமையான ஆதிகால பரிகாரம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இடம் விற்கிறதுக்கு நாம் இடத்த எத்தனையோ அந்த இடத்துல மரம் செடி கொடி உயிரினங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருப்போம். ஆனால் அந்த மண் ஒரு சாபத்தில் நிற்கும். அது என்ன சாபனே தெரியாது. அப்போ என்னைக்கு நீங்கள் அதை தொட்டு வணங்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய கஷ்ட சூழ்நிலையை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மண் உங்களுக்கு சாதகமாக பயன்படும்.